விடா VX2 ப்ளஸ் பைக் மாடலோட ஆப் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் பைக் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா போதும், உங்களோட டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதிலே வந்துடும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பைக்கில் சிங்க் ஆகிடும். நான் அந்த செட்டிங்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேட்ரி அனலிஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குது பைக்கில், நம்ம வந்து இதெல்லாம் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ எவ்வளோ சார்ஜ் போடுறோம், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எப்படி குறையுதுன்றதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், இதில் வந்து முக்கியமாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வண்டி யாருன்னா மூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆக்ஷன் அலர்ட்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இது வந்து டிஃபால்ட்டாக 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் எனக்கு இருக்குது. எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் 3 பேர் வரையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 3 பேர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த SOS பட்டனை 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போயிடும். மோஸ்ட் ஆஃப் த இந்த அப்ளிகேஷனில் நான் எந்த டீட்டெயிலும் யூஸ் பண்ணல. மேபி நான் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் லொக்கேஷன், பைக் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை மட்டும் தான் நான் இதில் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அடுத்தடுத்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணேன். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆவரேஜாக வந்து 30 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் தாங்க இது. ஸோ ரொம்ப நான் வந்து இது சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பைக் இது கிடையாதுங்க. ஏத்தர், ஓலா மாதிரியான சாஃப்ட்வேர் வண்டி இது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கீ போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். சார்ஜிங் கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனில் நீங்கள் இந்த ஆப் எல்லாமே கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆப் பேஸ்டு பைக் கிடையாது. அதனால தான் இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி.